தமிழ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மேக்னாவின் அன்பு வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மாய கப்பலும் மந்திர உலகமும். ஒரு கிராமப்புற சாலை, பக்கத்தில் பசுமையான வயல்களும் மரங்களும். சாலையின் நடுவில் ஒரு பழைய மாயமான தோற்றமுள்ள புத்தகம் கிடக்கிறது. அருகில் அருண் புத்தகத்தை எடுக்கும்போது ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தான். அதன் மீது தங்கத்தீவு என்று எழுதியிருந்தது. ஆர்வமடைந்த அருண் அதை படிக்க ஆரம்பித்தான். அருண் அதை பார்த்ததும் தனது நெருங்கிய தோழி மாலாவிடம் கூறினான். இருவரும் சேர்ந்து புத்தகத்தை திறந்து பார்க்க உள்ளே ஒரு மேஜிக்கல் மேப் வரைபடம் ஒளிர்கிறது. இருவரும் அந்த வரைபடத்தை தொடும் பொழுது மந்திர பூக்களால் சூழப்பட்ட ஒரு மர்ம கப்பலுக்குள் வெளிப்பட்டார்கள். அந்த கப்பலில் பேசும் காகம், மந்திர கடல் ஆமை, சிரிக்கும் நட்சத்திர மீன்கள் ஆகிய பல அதிசயமான உயிரினங்கள் இருந்தன. நீங்கள் தங்கத்தீவிற்கு செல்லும் பயணிகள் என்று பேசும் காகம் அறிவித்தது. அவர்கள் நீல நிற கடலின் வழியாக பயணித்தனர். மாயக்கப்பல் கடலின் நடுவில் உள்ளது. ஒரு பெரிய புயல் உருவாகிறது. இருட்டு, வானம் கொந்தளிக்கின்றன. பெரிய அலைகள் சூழ்ந்திருக்கின்றன. கப்பல் மூழ்கிவிடும் என்று தோன்றியது. ஆனால் மந்திரக் கடல் ஆமை தனது வால் அசைத்து அலைகளை அமைதியாக்கியது. தைரியமாக இருங்கள், தங்கத்தீவு நெருங்கிவிட்டது என்று ஆமை கூறியது. அருணும் மாலாவும் பயத்துடன் இருந்தார்கள். ஒரு அழகான தீவு. மரங்கள் பொன்னிறமாக இருக்கின்றன. நடுவில் ஒரு பெரிய பொன்னாலான மரம் இருக்கிறது. அதன் அடியில் ஒரு மந்திர பெட்டி இருப்பதை பார்க்கிறார்கள். மந்திர பெட்டியை திறந்தபோது அதில் ஒரு ஒளிரும் வெளிச்சம், ஒரு குரல் ஆசிரியராக ஒலித்தது. கஷ்டமான இவ்வளவு பெரிய பயணத்தை மகிழ்ச்சியுடன் நண்பர்களாக சேர்ந்து பயணித்த நல்ல உள்ளம் கொண்ட குழந்தைகள், உங்களுக்காக ஒரு பரிசு என்று தேவதை தங்க நாணயமுள்ள பாணியை அவர்களுக்கு கொடுத்தாள். எங்கு மகிழ்ச்சியுடனான உறவுகளும் நட்பும் இருக்கின்றனோ அங்கே செல்வம் வந்து சேரும். நட்பே உண்மையான செல்வம் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டனர். அடுத்த கணத்தில் அவர்கள் இருவரும் அவர்களின் வீட்டில் இருந்தார்கள். நடந்ததை கூறிய போது பெற்றோர்கள் திகைத்தனர். கடவுள் உங்கள் மூலமாக அனைவருக்கும் புரிய வைத்திருக்கிறார் என்று உணர்ந்தனர். தங்களுக்கு கிடைத்த புதையலை அனைவருக்கும் வழங்கி மகிழ்ந்தனர்.